திருவிழாவில் காணா போன பையன் 20 வருஷம் கழிச்சு அவங்க அம்மாவை கண்டுபிடிக்கிறான். ஊரில் திருவிழா நடக்குது, எங்கே பார்த்தாலும் மேலே சத்தமாக இருக்குது, கூட்ட நெரிசல் வேற அதிகமாக இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த பையன் பயந்துட்டு அவங்க அம்மாவோட முந்தானையை பிடிச்சி நடக்கிறான். அந்த பையனுக்கு அம்மா அப்பா 2 பேருமே அவங்க அம்மா தாங்க. திடீர்னு அந்த கூட்டத்தில் ஒரு பெரிய தள்ளுமுள்ளு நடக்குது. அம்மாவோட கையும் அவனோட கையை விட்டு பிரியுது. அம்மா அம்மான்னு கத்திக்கிட்ட அந்த சிறுவன் அங்கிட்டு இங்கிட்டுமா ஓடி அலையிறான். அந்த திருவிழா சத்தத்தில் அந்த பையன் கத்தி அழுகிறது யாருக்குமே கேட்கல. இரவும் ஆகிடுச்சு. வழி தெரியாமல் அந்த பையன் ஒரு மரத்தடியில் சுருண்டு படுத்து அழுதபடியே தூங்கிட்டான். விடிஞ்சிருச்சு. இப்போ யாருமே இல்லை அவன் பக்கத்தில். பசியோ பயங்கரமாக எடுக்குது. அப்போ தான் ஒரு பெரியவர் வராரு. தம்பி ஏன்பா அழுதுட்டுருக்க தனியாக உட்காந்து அப்படின்னு கேட்குறாரு. அந்த பையனும் நடந்ததெல்லாம் சொல்கிறான். உடனே கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல பார்க்குறாரு. ஆனால் அவங்க அம்மா அங்கே இல்லை. அதனால் அவரே கூப்பிட்டு போய் வளர்க்க ஆரம்பித்தார், சொந்த மகன் போல். வருஷங்களும் ஓடியது. அந்த பையனும் நல்லா படித்து ஒரு வேலையில் ஜாயின் பண்ணிட்டான். டெய்லி வேலைக்கு போகும்போது அங்கே ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு தாங்க போவான். அப்போது வாசலில் இருக்கிற எல்லா பேத்துக்குமே சாப்பாடு கொடுப்பான். ஆனால் அந்த அம்மா மட்டும் அமைதியாகவே இருப்பாங்க. அவங்களுக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான். இத்தனை நாள் நிமிர்ந்து கூட பார்க்காதவங்க அந்த பையனை பார்த்ததுமே அந்த உணவை அப்படியே வாங்கிக்கிட்டாங்க. அன்னையிலேருந்து அந்த பையன் டெய்லியும் அந்த அம்மாவுக்கு உணவு கொடுக்க ஆரம்பித்தான். அவங்களும் அந்த பையன் கொடுத்ததுமே வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. டெய்லி அந்த பையன் உணவு கொடுக்கும்போதெல்லாம் அந்த அம்மா கண்கள் அவனையே இமைக்காமல் பார்த்துட்டே இருப்பாங்க. தாரையாக கண்ணிலேருந்து நீர் வடியும். அவனுக்கும் அந்த அம்மாவை பார்க்கும் போதெல்லாம் மனசு ஏதோ பண்ணும், பாரமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு நாள் உணவு கொடுக்கும்போது அந்த பையனோட கையை பிடிச்சாங்க. தம்பி உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க. என் பேர் கார்த்திக்மா, என்னை வளர்த்தவர் என்னை ஆனந்துன்னு கூப்பிடுவார் அப்படின்னு சொன்னான். அந்த அம்மாவுக்கும் ஆச்சரியம், ஒருவேளை நம்ம பையனாக இருப்பானோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த பையனோட பேரும் கார்த்திக். சந்தேகத்தில் அந்த பையனோட கையை பிடிச்சி பார்க்குறாங்க. சின்ன வயசில் அவனுக்கு ஏற்பட்ட தீக்காயம் அவங்க கையில் இருந்துச்சு. அதை பார்த்ததுமே அந்த அம்மா கண்ணிலேருந்து கண்ணீராக வடியுது. திருவிழாவில் காணா போன பையனை 20 வருஷமாக கோயிலாக தேடி அலைஞ்சேன், என் தங்கமே நீ கிடச்சிட்டியாப்பான்னு அப்படியே கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. சின்ன வயசுலேருந்து நம்ம தேடி அலைஞ்ச அம்மா நமக்கு கிடச்சிட்டாங்க அப்படின்ற சந்தோஷம் அவனுக்கு அழுகையாக வருது. இத்தனை வருஷமாக அம்மாவோட அன்புக்காக ஏங்கினவன் அவனும் கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிட்டான்.